நாங்கள் சின்னல இருந்தே தோட்டத்தில் ஈடுபட்ட நாங்கள் சந்திக்க வந்து ஐயா வந்து ஐயா வணக்கம். ஐயா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வந்து வர்ற தோட்டத்திலே ஆஞ்ச அந்த பயிரெல்லாம் வந்து தோட்ட கொட்டுகிறோம் பாப்பா உள்ள இருக்கா இப்போ கொடுக்குற நிலையில இருக்கா ஐயா? இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்படி பிடிக்கல இந்த வாழைமரத்தில் அடி வெயில் தாங்கலாம் இருந்தது. ஆனால் இங்கே வந்து நிற்க எனக்கு ஒன்றுமே தெரியல. 2 காட்டு டைக் வந்துட்டுது. இதோட செய்து கொண்டு இருக்கிறீங்களே. கொஞ்சம் தரையும் வீண் போகாமல் இருக்கணுமெண்டாக்காக 5-6 கத்திரிக்காய் காய்ச்சா காணும் தானே, ஒரு குழம்புக்கு காணும் தானே. கத்திரிக்காய் என்னுடைய தேவைக்காக ஒரு சந்தைக்கு இந்த நாளும் போய் அங்கே மருந்தடிச்ச இதில் திருவாங்கலாண்டு போட்டு இந்த மிளகாய் கண்டுகளை இப்படி சைட்டுக்கு நட்டு கிடக்கு. பிரம்மாண்டமான தோட்டம் அதான் வந்து சொல்லணும். ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் வேணும் போல எனக்கு. ஃபுல்லாக சோளா காற்று அடிக்க ஒரு பக்கம் முறிக்கும், வாழை காற்று அடிக்க அடுத்த பக்கம் முறிக்கும். இது எந்த பெரிய வாழை மரம் கொண்டு இல்லை பாருங்க. இஞ்சி வரும் இது கறிவாழை. இது வந்து பார்க்க மரமே இதை போயெல்லாம் எப்படி காய்ச்சிருக்கேன் சொல்லி மம்பட்டி இலவாங்கு மேலே வாளியல் பயத்தம் காய்ஞ்சி கொண்டு இருந்தவர். போர்க்காலத்தில் மன்னார் கிளிநொச்சி எல்லாம் வேலை செய்த நாங்கள். இப்போ எத்தனை வயது அவங்களுக்கு? எனக்கு 68 வயது. வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கு வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் புன்னால கட்டுவான் தெற்கு என்ற இடத்துல வந்து நிற்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து விளங்கும் பின்னால் மிகப்பெரிய தோட்டம். இங்கே வரும், இதை காட்டுறேன். இங்கே வரும் வாழைத்தோட்டம். ஸோ இப்போ இங்கே நிற்கக்குள்ள வந்து உங்களுக்கு தெரியும் பின்னால் நிறைய வாழை மரம் நிற்கிறதால வந்து வாழைத்தோட்டத்துக்கு வந்து நிற்கிறேன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே வந்து இங்கே வந்து அதாவது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து நிற்க சூப்பராக இருக்குது. முதலாவது உண்டு. 2வது வந்து உண்மையிலே நான் எங்கே வந்து இந்த பயிர் செய்கிற வீடியோக்கள் வந்து போட்டாலும் வந்து அதை நிறைய பேர் வந்து ரசித்து பார்க்குறாங்களே. ஏன்னா வெளிநாட்டில் இப்படி ஒரு லைஃப் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் இங்கே இலங்கையில் வாழைக்கிழமை வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது தம்பி. அதை தாண்டி இங்கே வாழ்கிறவங்களும் இப்படியான வாழ்க்கை முறையை வந்து வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்களே. ஏனெண்டா இந்த பயிர் செய்து கொண்டு இந்த பயிர்களோடு இருந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு வேறு லெவலான வாழ்க்கை. ஸோ அப்படி ஒரு ஆள் தான் இன்றைக்கு வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கோம். இங்கே வந்து வாழை மரம் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான பயிர்கள் வந்து செய்திருக்கார். அதைத்தான் வந்து சொல்லணும். ஸோ வாழை மரம், கமுக மரம், அங்கால புகையிலை தோட்டம், அங்கால என்ன சொல்கிற கத்தரி, வண்டி, அப்படி இப்படின்னு நிறைய பயிர் வந்து செய்திருக்கார். ஐயா வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்த ஒரு ஆள், அதாவது சிவியில் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருந்த ஒரு ஆள். அவரோட பென்ஷன் வாழ்க்கையில் வந்து இப்போ இப்படி வந்து பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கார். உண்மையிலே வந்து இந்த வீடியோ சூப்பராக இருக்க போகுது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் சொன்ன இடம் வந்து இதுதான் ஐயாவோட. இது வந்து புகையிலை தோட்டம். அதை தாண்டி வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வாழை, நான் சொன்ன மாதிரி இருந்தால் பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்குது. நம்ம சந்திக்க வந்து ஐயா வந்து ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த நாட்டில் இப்படி பயிர்கள் செய்து விற்று காசுகளை பெறுவதற்கு நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இப்போது ஓய்வு நேரத்தில் என்னால் இயலாட்டியும் ஒரு ஆக்களை வச்சு செய்து கொண்டே இருக்கிறேன். இப்போ எத்தனை வயது உங்களுக்கு? எனக்கு 68 வயது. 68 வயது. சரி, இதுக்கு முதல்ல வந்து என்ன வேலை செஞ்சீங்களா? நான் மின்சார சபையில் வேலை செய்தேன். நான் 19 வயதில் ஈடுபட்டேன். நான் 19 ஈடுபட்டான். 60 வயதில் பெஞ்சன் எடுத்தேன். நான் 19 வயதுலேருந்து 60 வயதுக்கு மின்சார வேலை நான் இலங்கை மின்சார சபையில். ஓகே, நல்ல இடங்களுக்கும் போய் வந்து நாங்கள் வேறு இந்த மாவட்டத்தை விட மன்னார், கிளிநொச்சி, காங்கேந்துறை எல்லாம் போர்க்காலத்தில் மன்னார், கிளிநொச்சி எல்லாம் வேலை செய்த நாங்கள். இந்த யாழ்ப்பாணத்தில் வேலை செய்த நாங்கள், சுண்ணாத்தில் வேலை செய்த நாங்கள். 60 வயது வேலை செய்ய மட்டும் செய்த நான் 40 வருஷத்துக்கு நான் மின்சார சபையிலே வேலை செய்து நல்ல பணங்களையும் சம்பளங்களையும் பெற்றுக்கொண்டேன் சந்தோஷமாக. அப்போ அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த தோட்டம் செய்யணும்னு சொல்லி இங்கே வந்து தோட்டம் செய்யணும்னா நான் என்னுடைய அப்பா தோட்டக்காரன் தான். அப்பா எங்கள்ட ஊர் கொல்லங்கலட்டி. அங்கே வெத்தில குழந்தைகள் செய்து நாங்கள் சின்னல இருந்தே தோட்டத்தில் ஈடுபட்ட நாங்கள். எங்களுக்கு அப்படி இருந்தோம். அப்போ இங்கே வந்து மறி பண்ணி நாலுக்கட்டுவில் மறி பண்ண பிறகு தோட்டம் செய்யணும்னு ஆசை வந்தது. அப்போ இங்கேயும் வந்து நான் தோட்டம் ஓய்வு நேரங்களில் அதுக்கு முதலும் சம்பளாக்களை வச்சு வேலை செய்து வாழைத்தோட்டங்கள் செய்து கொண்டு இருந்தேன். முதல் அதாவது இப்போ நாங்கள் நிற்கிற இந்த புல் பரப்பில், அதாவது இந்த நிறைய இப்போ வந்து வேறு வேறு ஆக்கள் வந்து அந்த பக்கத்தில் செய்திருக்காங்க. ஆனால் வந்து இதில் முதல் வந்து ஐயா வந்து ஃபுல்லாக வந்து வாழைத்தோட்டம் வந்து செய்திருந்தவரான். சரி, அப்போ இப்போ இது 60 பரப்பு கிட்ட இதுக்கு காணி இருக்கு. நான் தான் தோட்டம் செய்தேன். நான் மிச்ச காணிகளை மகளுக்கு சீதனம் கொடுத்து மற்ற குத்தைய காணிகள் அப்படி போய் சேர்ந்துட்டுது. அப்போ எல்லாரும் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு?
எனக்கு 2 பிள்ளைகள் தான். எல்லாம் கல்யாணம் கட்டிட்டாங்க? எல்லாம் கல்யாணம் கட்டி எனக்கு பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. பேர பிள்ளைகள் இருக்குது. சரி, இப்போ எங்கே போக வந்து வெளிக்கூட்டிங்க இங்கேருந்து? நான் இங்கே வந்து வீட்டை வேலை முடிச்சு வீட்டை போகிறதுக்காக வெளிக்கிட்டேன். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் என்னென்னா, இப்போ இங்கேருந்து போகக்குள்ளே அவங்களோட வீட்டுக்கு தேவையான அந்த கயிறுகள் இருக்குது தானே, அதை வந்து அவரோட தோட்டத்துலேருந்தே பறிச்சிட்டு போகிறோம். அதை காட்டுறேன் பாருங்க. அப்படி வாங்க ஐயா போவோம், அப்படி தோட்டத்தையும் சுற்றி பார்ப்போம். எனக்கு எல்லாத்தையும் சுற்றி உண்மையில இந்த இயற்கை சம்மந்தமான வீடியோ கேட்கல வந்து ஒரு மன திருப்தியாக இருக்குது. ஏனென்றே தெரியல வந்து இது வந்து என்னது இந்த வாழையில் கட்டிட்டு போகிறீங்க? வாழையில சாப்பாடு கட்டுற வாழையில சாப்பாடு கட்டினா ருசியாக இருக்கும், வருத்தங்கள் துன்பங்கள் வராது. இல்லை எப்படி கட்டி வச்சுருக்காங்க வந்து லஞ்சிட்டில் இது வந்து ஒரு வீட்டை கொண்டு வர்றார். அண்ட் வந்து இது எல்லாம் வந்து அவர் தோட்டத்துலேருந்து தான் ஆஞ்சிட்டு போனவர். நாங்கள் அங்கேருந்து வரைக்குள்ளே பயத்தங்க காஞ்சி கொண்டு இருந்தவர். நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த ரோட்டில் வச்சுருக்காரு ஐயா. புயலக்கண்டுக்கு மறைவுக்காக அந்த புயலக்கண்டுக்கு ஆக்கள் ஆவண்டு பார்க்காம அதுக்காக நட்டு இருக்குது. சைட்டுக்கு பைத்தங்கோடி சைட்டில் வந்து மறைச்சிருக்கு, வேலி மாதிரி கொண்டு போட்டோம். அப்போ அதுவும் பயன் தருது. அதுவும் பயன் தரும். இங்கே பாருங்க என்னென்ன இதுன்னு சொல்லி கத்தரி, அங்கால வந்து தக்காளி எல்லாம் வந்து ஆஞ்சிட்டு போகிறாங்க. இப்போ இது வந்து உங்களோட வீட்டு தேவைக்காக கொண்டு வரீங்களா இல்லாட்டி விற்க போகிறீங்களா? உண்டு வீட்டு தேவையை கொண்டு வரோம். நாங்கள் வீட்டு தேவை தான் நாங்கள் ஒரு சின்ன தோட்டம் செய்கிறோம். அங்கால அந்த காணியில் இதை பெற்றுக்கொண்டு வரோம். ஓகே ஓகே, பெற்றுக்கொண்டு வரோம். இப்போ இதை சகோதரங்கள் மகளுக்கு மகனுக்கு அப்படி பங்கிட்டு பிரித்து கொடுக்குறோம். அது வீட்டு தோட்டத்தை தான் காணும். அதான் உண்மையில். அப்போ வந்து இந்த நஞ்சு கலந்த பயிர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்களே நாங்கள் நஞ்சு இருந்த பூசணிகள் எல்லாம் நட்டுருக்குறோம். காயெல்லாம் இருக்குது. பாப்போமா எல்லாத்தையும்? சரி, ஓகே. ஐயா இங்கே வந்தாருன்னு சொல்லி சொன்னால் இருக்கிற அவர் அதாவது சின்ன ஒரு கொட்டின் மாதிரி ஒன்று அடிச்சு வச்சுருக்கேன். இந்த பார்க்குற இதெல்லாம் வந்து முதல் ஐயா தானே செய்திருந்தோம், காட்டுறேன்னு பாருங்க. ஸோ இப்போ இங்கே தொடங்கி வந்து அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் வந்து ஐயாவோட தோட்டம் தான். அதாவது முதல் வந்து அந்த வாழைப்பயிர் செஞ்சுருந்தேன், வாழை வந்து நாட்டியிருந்தவராம். ஆனால் இப்பயும் வந்து வந்தார். வாழை காமு வெத்தலை குழந்தை எல்லாம் நிற்குது, பார்க்க மரம் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ வந்து ஐயா வச்சுக்கிறது இந்த புயல தோட்டம் ஃபுல்லாக வந்து ஐயாட. அதாண்டி இப்போ ஐயாட தோட்டக்கொட்டல் ரூம் ரூம் பாப்பா உள்ள இருக்கா? சும்மா இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக செட் பண்ணிட்டு அப்படியா? இல்லை, ஒரு வாட்சர் படுத்திருப்பார். வாட்சர் இருக்காரு இங்கே. ஓகே ஓகே ஓகே, வாட்சர் படுத்திருக்கிறார். இதுக்கு ஒரு அவங்கள் மாம்பட்டிகள் மருந்தடிக்க காய்கள் எல்லாத்தையும் வைக்கிறேன். நீங்கள் கொண்டு போயிடலாம் எல்லாத்தையும். அப்போ உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கு வந்து உண்மையிலே? நாங்கள் மின்சாரம் நல்ல சம்பளங்கள் நல்ல இது ஓய்வு காலத்தில் இதை ஆக்களை வச்சு செய்கிறோம். பாருங்க, உரம் எல்லாம் மறந்துடிக்கிற மம்பட்டி இலவாங்கு மேல வாளியல் ஓகே ஓகே. இப்போ உங்கள்கிட்ட வாட்சர் இப்போ நைட்டில் நிற்கிறவரா வந்து? அவர் இப்போ வெளியில் போட்டேன், இன்றைக்கு வேலை வருஷம் தானே வெளியில போயிட்டு. ஓகே ஓகே. வருஷத்துக்கு வந்தவர் கை செய்த காயை கொடுத்து விட்டேன்னு அவர் போட்டார். அவர் தனக்கு தேவையான இதில் இன்று பெற்றுக்கொள்ளுவார். அது இருப்பார். இதன் வந்து ஐயா அதாவது இங்கே வந்து நிற்கிற அந்த வாட்சரை தங்குற இடமாம். அதாவது சமைக்கிற தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கொட்டியில் வந்து சொல்லலாம். சொல்லுங்க, பூனைக்குட்டியெல்லாம் ஓடி தெரியுது. அப்போ சமைச்சு சாப்பிடக்கூடிய வசதி எல்லாம் இருக்கு அவருக்கு இங்கே? இங்கே இந்த கொட்டிலுக்கு நாங்கள்லாம் சாப்பாடு கொடுக்குறோம். அவர் எனக்கு விரும்பின கறிகளை எடுத்து சமைச்சு எடுத்து சாப்பிடுவேன். ஓகே, ஐயாவோட தோட்டத்தை பார்க்க போகிறோம். அதாவது தோட்டத்துக்கு உள்ளே வந்து என்னென்ன இருக்குன்றது அப்படி ஒரு சுற்றி காட்டுறீங்களா ஐயா? அப்படி போய் கோயிலில் வேறு இங்கே இருக்கும். இது வந்து எப்படி காய்ச்சிருக்கேன் சொல்லி இது என்ன பப்பாசி வந்து இது வந்து இன்னும் பெருக்கணும் என்ன? அது எல்லாம் பெருக்க கிடக்கு வார வழி. அதாவது முன்னுக்கே வந்து இருக்கு பப்பாசி. இது வந்து என்ன கொடி? பாவக்காய். பாருங்க, ஒரு இடத்தையே கூட மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து நாட்டி வச்சுருக்காரு. என்னென்ன இருக்கோமோ அதெல்லாம் வந்து இருக்கு. அந்த இருக்கு பாருங்க, காய். ஓகே, இந்த பெரிய பப்பாசி பழம் இதெல்லாம் போகலானே? இதெல்லாம் போகலாம். ஓகே ஓகே, பெரிய பப்பாசிங்க பாருங்க, இந்த பெரிய பப்பாசி. இதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா? எப்போ விற்கிறது? அதெல்லாம் வீட்டு தேவைக்கு 1 மரம் 2 மரம் நிற்குது, அதை பயன்படுத்தலாதான். இது வந்து பார்க்க மரம் இதெல்லாம் பார்க்க மரங்கள். இந்த அடிக்கிற வெக்கைக்கு உண்மையாக இந்த இடத்துல வந்து நிற்கக்குள்ள வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் இல்லாமல் அப்படி வந்து இருக்கு. இங்கே வருங்க, இது வந்து பாக்கு மர தோட்டம். உண்மையா அந்த பக்கம் வந்து ஐயாட எல்லாமே வந்து ஐயாட தான். வாழைக்காய் பாக்கு மரங்கள் அதெல்லாம் நட்டு இருக்குது. சரி, என்னென்ன பயிர் வந்து நீங்கள் நாட்டிங்க அதை சொல்லுங்கள். எங்கள் இதுக்கியா? நீங்கள் உங்கள்ட்ட மொத்தமாக வந்து இப்போ நீங்கள் என்னென்ன பயிற்சி செய்திருக்கிறீங்க? இப்போ நாங்கள் வாழையும் கம்பு நிற்கிது, தென்னை நிற்கிது, அங்கால புயல கண்டு இருக்குது. இது கிணறு. இதான் அது வாட்டர். ஓகே ஓகே, இங்கே இருந்தாலும் போகுது. இது வரணும் செட்டாக இப்போ வந்து மோட்டார் போடவா?
அங்கே போய் தான் போடும். உள்ளுக்கை நல்ல ஆழம் என்ன இது கிணறு? நல்ல காலம், நல்ல டீப்பெல், உள்ளுக்கை டீப்பெல் கிடக்குது. எப்படி கிணறு? தண்ணி நல்ல ஐஸ் மாதிரி தான் இது. தண்ணி சரியான குளிர். அதான் உண்மையிலே வந்து இப்போ இதில் வந்து இந்த வெயில் படக்கூடிய மாதிரி ஒன்றுமே இல்லை தானே. அப்போ வந்து சூப்பராக இருக்கும். இங்கே இந்த இந்த கிணறுக்கு வந்து நிற்கக்குள்ள வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு அங்கேயும் தண்ணி அங்கே போகக்கூடிய வந்து இங்கே இங்கே இந்த இந்த லைனுக்கு போகக்கூடிய செய்து இருக்கிறோம். இது நல்ல உண்மையிலே பார்க்கல குளுமையாக இருக்குன்ற மாதிரி தெரியும். நல்ல கூழ் தான் தண்ணி, குளிர் தான் தண்ணி. இதெல்லாம் உங்களோட தோட்டம் தானே? இதுதான் எங்கள்ட தோட்டம். அப்போ இந்த முன்னுக்கு இருக்குது அதுவும் எங்கள்ட தோட்டம் தான். இல்லை உங்கள்ட. ஓகே ஓகே. பாருங்கள் இதில் வாழை, இந்த பாருங்க வந்து அது கறிவாழைக்குள் அந்த மொந்தன்குள் அங்கே அது கறிவாழைக்குள். வாழை வந்து இப்போ ஒவ்வொரு இதாக வந்து நாட்டிக்கிறீங்களா? ஒரு இனம் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, இது வந்து இது கறிவாழை. இந்த இருக்குது இது கதலி வாழை, இதுக்கு சாப்பிட்றேன். ஆனால் உண்மையில் எந்த பெரிய வாழை மரம் கொண்டு இல்லை பாருங்க, இஞ்சி பாருங்க. இந்த இப்போ இது வந்து இப்போ இந்த காற்றுக்கு முறிகிற அப்படி அந்த பிரச்சனைகள் இல்லையா? கொஞ்சம் ஒதுக்குகள் இருக்கிற வழியால் தென்னியல் கம்மோல இந்த சைட்டுக்கு நாங்கள் நடுறது கொஞ்சம் ஒதுக்குக்காக காற்று வரைய கொஞ்சம் தடுக்கும். அதுக்காகத்தான் இப்படி நட்டு கிடக்கு. நெருக்கி நட்டா சைட் வெளியே சுத்த வர தென்னை நட்டிக்கிங்களா? சுத்த வர தென்னை நிற்குது, கம்மு நிற்குது, இடக்கிடைய லைனில் கம்மு நட்டு கிடக்குது. என்னென்னுச்சுன்னா காற்று வரைக்க சோளா காற்று அடிக்க ஒரு பக்கம் முறிக்கும், வாடை காற்று அடிக்க அடுத்த பக்கம் முறிக்கும். அதுக்காக கொஞ்சம் இதாக இருக்கு, பாதுகாப்பாக இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த வாழை மரம் வந்து இந்த அளவு உயர்ந்தானோ வளரும், எப்படி அது ஏன் இப்படி வளர்ந்துருக்கு? வாழை இந்த தென்னியல் கம்மல் கொஞ்சம் கிட்ட கிட்ட நிற்கிறபடியாக கொஞ்சம் உயர்ந்து இருக்குது, உயர்ந்து வளருதுன்னு நான் வச்சு வரேன். வாழை மரத்தில் அவங்க இருக்கு. ஐயோ, நான் இந்த அளவு இருந்தால் இருப்போம் போல நம்ம வந்து. ஸோ அந்தளவு பெருசாக வந்து வளர்ந்துருக்கு. பிரம்மாண்டமான தோட்டம் அதான் வந்து சொல்லணும். ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் வேணும் போல எனக்கு. ஃபுல்லாக அந்த பக்கமும் பயிர், இந்த பக்கம் பயிர் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமுமே வந்து பயிர். தென்னியல் கம்மோல். எத்தனை வாழை நிற்கும் ஐயா மொத்தமாக வந்து? முந்தி எக்கச்சக்கம் கனமா வாழை, இப்போ 80, 30, 150, 200 வாழை. இப்போ வெட்டுற வாழையெல்லாம் வந்து அப்படியே திரும்ப உரமாக மாறும் அப்படியா? திரும்ப உரமாக தாட்டு விட வேண்டி. இது ஆண் பப்பாசி. விளங்கல? ஆண் பப்பாசி. ஆண் பப்பாசியா? ஆண் பப்பாசி. இது காய்க்காது அப்படியா? இது காய்க்காது. அஞ்சு வருங்க ஆண் பப்பாசியா? அதான் அந்த பூ. அந்த பூ வர்றதுன்னு. பூ பூ. ஓகே ஓகே ஓகே. இது என்னுடைய தேவைக்காக ஒரு சந்தைக்கு இந்த நாளும் போய் அங்கே மருந்தடிச்ச இதில் தருவாங்கன்னு போட்டு இந்த மிளகாய் கண்டில் இப்படி சைட்டுக்கு நட்டு கிடக்கு. மிளகாய் கண்டில் நட்டு கிடக்கு. இந்த தோட்டமும் கூட தானே? இதுதான் என்னுடைய தோட்டம். இந்த தக்காளி நட்டு கிடக்கு. இந்த இருக்கு பாருங்க தக்காளி வந்து. இது வந்து அப்படியே இதாக பெருசாக வருமே இந்த பழத்துக்கு. இப்படி கட்டி இப்போ தான் இந்த பழம் எடுத்து வச்சுக்கிறேன் நான். இதில் கிடந்து இந்த இது எடுங்க, இங்கே நல்லவே எக்கச்சக்கமான இது இருக்குத்தானே. எவ்வளோ கொண்டு வருங்க காய்ச்சிருக்கு. இது வந்து இப்போ உங்களோட வீட்டு தேவைக்காக நாட்டி வச்சுருக்கீங்க? வீட்டு தேவைக்காக இந்த மிளகாய் கண்டையில் வீட்டு தேவைக்காக நட்டு இதுக்குள்ளே இந்த தக்காளி முடிஞ்ச ஓய்வில் இந்த பைத்தங்கொடியை நட்டு இருக்கிறோம். அது திரும்பி காய்க்கும். அப்போ அந்த பைத்தங்காயில் காய்ச்சி கொண்டு விரிவேர். அப்போ எல்லோரும் வந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கை போகல. நீங்களே வந்து இப்போ உங்களோட பிள்ளைகளும் ஒருத்தர் வெளிநாடு போகல, நீங்களும் இங்கே நிற்கிறீங்கன்னு சொன்னீங்க. காரணம் என்ன? எங்களுக்கு நாங்கள் ஓரளவில் நாங்கள் வேலை செய்தாங்க. எங்களுக்கு ஊதியம் கணக்காக இருக்குது. இது பைத்தங்கொடிகள் இப்படி நட்டு கிடக்கு. இந்த பூசணி நட்டு இருக்கிறோம். எங்கே இருக்குது? இந்த இருக்கு. இப்போ 1, 2, 3 சொல்லி அப்படியே செக்ஷனாக வந்து நாட்டி வச்சுக்கிறேன். இங்கே வரும் இந்த ஃபுல்லாக வந்து பைத்தங்கொடியெல்லாம் நட்டு இருக்கிறோம். இது வந்து பூசணி என்ன? உது சுரக்காய். சுரக்காய் இது என்னன்னு தெரியாது. நான் மாறி எப்படி சொல்கிறேன். இது கத்தரி. கடந்த ஆஞ்சலி போனீங்க. இந்த இருக்கு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. தக்காளி வந்து இந்த பழத்து போயிருக்கு பாருங்க. இருக்கு பாருங்க. அப்படி இந்த தக்காளி பழம் தான் நான் 5 வச்சுக்கிறேன் அந்த பொக்கு. அதுக்கு இந்த இருக்கு. இது வந்து ஒரு செக்ஷனா. இதே மாதிரி வந்து அவர் நிறைய வந்துருக்கு. அதாவது இப்போ இதுக்குள்ளே பார்க்குறோம் அவரோட வீட்டு தேவைக்காக செய்த அந்த பயிரை தான் இப்போ வந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க. பெரிய லெவலில் செய்திருக்காரு ஐயா. இது நீத்தி பூசணி ஆக்களின் வருத்தங்கள் துன்பங்கள் எல்லாத்துக்கும் உடம்பு மொத்தத்துக்கும் சலரோகத்துக்கும் இந்த இதெல்லாம் சாப்பிட்டால் குறையும். பாருங்க பூசணிக்காய் இந்த இருக்குண்ணே. ஓகே ஓகே ஓகே. வருத்தங்கள் துன்பங்களுக்கு இந்த பூசணிக்காயல்
சுரக்காயில் திண்டால் மொத்தமான ஆக்களும் மெல்லியாக பெறுவினா நீராக்களும் காலில் நீர் வந்தால் மொத்தமாக இருந்தால் கால் வீங்கி போயிருந்தால் அதை சாப்பிட்டா குறையும். அப்படியானே. ம். ஓகே ஓகே. அப்போ இது ஃபுல்லாக வந்து தான் நாட்டி வச்சுருக்கீங்க. ஓ இப்போ கரை வழியே இதில் நட்டு கிடக்குது. ஓகே ஓகே. நிறைய பழுதாக்கான. ஓகே ஓகே. இங்கே பூசணியும் நட்டு இருக்குது. கொடியிலேயே விட்டு கிடக்கு தூங்குது. இங்கே வாங்க இப்படி இங்கே இங்கே வாங்க. ரெண்டு காய் தூங்கி கொண்டு இருக்கிறார். சூப்பராக இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் இதை தேவைக்காக பயன்படுத்துவீங்களா கடையில் கொடுப்பீங்களா? மீதியை நான் மார்க்கெட்டுக்கு கொண்டே கொடுக்குறேன். பாவை இது இடத்துல பாவையில் பந்தலை போட்டு வீட்டுக்கு இப்போ சலரோ வெண்டாய் வீட்டி இருக்கிற வழியாக அந்த பாவைக்காயில் இப்படி நட்டுருக்கா ரெண்டு வாரம் பந்தல் போய் மாதிரி போட்டு பந்தலில் காயக்கூடியாக போட்டுருக்கோம். அப்போ அந்த ஒரு பயிரும் போய் கடையில் வாங்கணுமன்ற அவசியம் இல்லை. ஒரு காய்கறி எல்லாமே நாட்டி வச்சுருக்கீங்க. கத்தரி கத்தரியில் வரும். இப்போ மெயினாக நீங்கள் இங்கே வந்து செய்கிற தோட்ட பயிரண்டா என்ன செய்கிறீங்க மெயினாக? இப்போ பொயில கண்டு மேரியில் பீட்ரூட் செய்தேன் நான். பீட்ரூட் செஞ்சீங்க? ஓகே ஓகே. ஏன்னா தேவைக்காக இந்த வெள்ளரிப்பழம் பத்தாய் பழத்தை நட்டு இருக்கிற அந்த வெயில் காலத்தில் சாப்பிடுவதற்காக இந்த கண்டு வெள்ளரிப்பழம் பத்தாய் பழம் அந்த சுயத்தை இங்கே இருக்குது. இந்த வெயிலுக்கு எந்த அளவுக்கு என்ன இந்த பழம் வாட்டர்மெலன் பயிர் வந்து நாட்டிருக்காரு. என்னதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெயில் டைமில் வந்து சாப்பிடலாம்ன்றதுக்காக வந்து பூசணிக்காய் மரத்தில் ஏறி அந்த பூசணி நீத்திக்காய். ஓகே ஓகே. மார்க்கெட்டில் பூசணி பார்க்க நீத்திக்காய் தான் விலை கூட. ஓ அப்போ அதுக்காக நாங்கள் சாப்பிடுவதற்கும் மீதியே மார்க்கெட்டில் கொடுத்து விட முடியும். உண்மைதானே. என்னண்டா இப்போ ஐயாண்ட அந்த இதை பார்க்கக்குள்ள வந்து விளங்குது. இப்போ உங்களுக்கு ஒரு நிலம், அதாவது சின்னவனா ஒரு நிலத்துண்டு இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட அந்த நிலத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான அந்த காய்கறிகளாக இருக்கட்டும் ஏதாவது நட்டு வச்சிருக்கீங்களா மார்க்கெட்டுக்கு போய் வந்து நஞ்சு கலந்த எப்படி சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கணுன்றதுக்காக வந்து அவங்க மருந்துகள் அடிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அப்படி இல்லாமல் நம்மளே வந்து சத்துள்ள சாப்பாடை வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். உண்மையாக வந்து நிறைய பேர் நிலங்கள் வந்து சும்மா கிடக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பாருங்கள். ஐயா வந்து காட்டினார். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லாமல் வந்து ஐயாவோட தொகைக்காக நாட்டினது தான். அதை தாண்டி மிச்சமாக வந்ததான் அதை வந்து கொடுக்குறாரு. ஆனால் அவர் மெயினாக செய்கிறது வந்து கோயில் அடுத்து வாழைத்தோட்டம் தானே அவர் வந்து மெயினாக செய்து வச்சுக்கோ. ஏன்னா ஐயா ஆமாம். இங்கே கத்தரி இப்போ எங்களுக்கு வரைஞ்சார் கத்திரிக்காய் காய்ச்சா காணும் தானே ஒரு குழம்புக்கு காணும் தானே. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட மறக்க தேவையில் ஆஞ்சிட்டு போவீங்களா? அஞ்சு வந்து ஒரு நாள் ஒன்றரை நாளைக்கு வந்து ஆஞ்சிட்டு போவீங்களா? நாங்கள் இந்த பசலியங்க இந்த வீட்டு பசலியல் குப்பைகள் இருக்குத்தானே கஞ்சல் வேப்பங்கஞ்சல் அங்கே குய்யலாக இருக்கு அதில் கொண்டு வந்து போட்டிருக்கோம் இந்த தரைக்கு போடுறதுக்காக. அப்போ அந்த பசலையல் பயன்படுத்துகிற குறைவு இந்த மரக்கறிகள் குறைவு வந்து அதே கோயிலை கண்டுக்குத்தான் அந்த உரங்களை போடுறோம் நாங்கள். அந்த அங்கே குப்பை வேப்பங்கஞ்சல் பூரசங்கஞ்சல் எல்லாம் போட்டுருக்கோம். அந்த பசலைகளுக்கு கீழே போட்டுட்டு இப்படி நட்டு விட்டால் நல்ல இதுகள் வந்து கொண்டே இருக்கும். குப்பை குமிச்சு வச்சுக்க நினைக்காதீங்க. அது வந்து பசலையை மாற்றுறதுக்காக வந்து அதை கொண்டு போட்டிருக்காங்க. இதில் கிணறு தூரத்தில் இருக்குது. நாங்கள் ஒரு 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 ஏற்ற காணிக்கு நாங்கள் பைப் லைனில் இந்த தோட்டங்க தான் இப்படி செய்து கொண்டு வரோம். தண்ணியால் வெறியில் பைப் லைன்லாம் இப்படி போட்டு கொண்டு வரோம். அதுக்கே நட்டு கிடக்கு அப்படியே. ஓகே 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 ஓகே. இப்போ இது வரைக்கும் கூட காணி ஃபுல்லாக என்ன காணி இது இரவல் காணி தான். அந்த காணி தான் எங்களோட காணி. நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருக்குறீங்க. எல்லாத்தையும் செய்து இப்போ ஒரு கொஞ்சம் தரையும் வீண் போகாமல் இருக்கணுமெண்டாக்காக எல்லாட்டி பற்ற வற்றி கொண்டு இருக்குமெண்டாக்கா கஞ்சல்கள் இது எங்கள் வீட்டு தேவையாக பூர்த்தி செய்து கொண்டு இருக்குது. ஓகே ஓகே. பூசணி கொடிகளை பாருங்க. உண்மையிலே வந்து பாக்கிகள் வந்து ஆசையாக இருக்குது. நிலைமை இருந்தால் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கலாம்ன்ற இந்த பந்தலை பார்த்தீங்களா இப்படி இந்த கொச்சிங்க பந்தலை அங்கே ஒரு கொப்பியை போட்டு குனிஞ்சு போய் பார்த்துக்கொண்டு வாங்க. நல்ல மாதிரி பந்தல் அடிந்தக்கரை அளவாக்கணும். சூப்பராக இருக்கு மேலே இந்த பந்தல். நான் இதே நேரத்தில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதாவது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மட்டக்களப்பில் வந்து பாவக்காய் வந்து தனியாக செஞ்சு கொண்டு இருக்கிற அண்ணான்ற வந்து ஐயா பந்தல் இப்படி பந்தலை போட்டு பாவக்காய் எடுத்தா இதெல்லாம் வந்து ஆறு வேலை செய்வாங்க. இந்த பந்தல் போடுறது இது செய்கிற வேலை இது அந்த வேலையில் நான் தான் செய்கிறது. இதுக்க வேலை செய்கிறேன் நான் தான் வேலைவேன். பைப் லைனில் அந்த தண்ணி வருது. பைப் அங்கே வருது. அங்கே அந்த லைன் அங்கே தூரத்துலேருந்து பைப் வருது.
ஓகே. அது நான் தான் இதை கொத்தி விட்டுறேன்டா சம்பளால் வேலை. இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அதாவது இந்த மின்சார சபையில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள பயிர் செய்கிற டைமில் வந்து அப்போ நீங்கள் என்ன செய்வீங்களா? அந்த அங்கே இருக்கிற ஃப்ரீ டைமில் இங்கே வந்து பயிர் செய்வீங்களா? இங்கே வந்து வேலை இல்லாத நாள் வேலை ஆஃப் டைம் இருந்தானே வந்து நான் வேலை செய்கிறதுக்கு எனக்கு சுவாமிலாம் வந்துட்டு எனக்கு இப்போ 17 வருஷமாக ஆச்சு. காட்டை ஆப்ரேஷன் செய்திருக்கிறேன். காட்டுக்கும் பிளட்டு 24 தான் போகுது, எல்லாருக்கும் 72 போகும். எனக்கு கொஞ்சம் கஷ்டம், கதைக்கிற போகிறது வேலை செய்கிற கஷ்டம். ஓகே. அப்போ சம்பளால் வச்சு தான் தண்ணியை கட்டுறது. ரெண்டு காட்டு அட்டாக் வந்துட்டுது. இதோட செய்து கொண்டு இருக்கிறீங்களே. ஓ, கடைசி மருந்தில் இருக்கிறீர்கள், லாஸ்ட் மருந்தில். நாங்கள் எங்கேயோ கோயிலுக்கு போகிறதும் அக்குள்ள கண்டு கதைக்கிறதாலையும் ஒரு மரங்கள் பூர்த்தியாக இருக்கிறது. இப்படி பயிர்கள் நட்டால் அக்கம் பக்கம் சொந்தக்காரருக்கு பயிர்களை மிச்சத்தை கொடுக்குறது, எல்லோரும் வாழ்த்துவார்கள். நாங்கள் சாப்பிட்டா பத்தாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். இதான் உண்மையானது. நாங்கள் சாப்பிட்டா பத்தாது, காசு பெருசு இல்லை. ஐயாட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அக்கா சகோதரங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம். 5 கொடுப்பாராம் வந்து 5 கொடுத்து விட்றோம். கண்டிப்பாக உண்மையாக. சரி, அவங்களோட அந்த தோட்டங்களை போய் பார்ப்போம். அங்கே பக்கம் வாங்க போ. ஸோ உண்மையிலே கடவுளை இங்கே வந்ததுலேருந்து எனக்கு வெயில் தாங்கலாமல் இருந்தது. ஆனால் இங்கே வந்து நிற்க எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஏன்னா அவ்வளோ ஒரு நிழல் சோலையாகவும் அழகாகவும் வந்து இருக்குது. ஸோ உண்மையிலே வந்து அதான் வந்து சொல்லலாம், வேறு லெவல் ஐயா அந்த தோட்டம். காலையில் எத்தனை மணிக்கு ஐயா வருவீங்க நீங்கள் இங்கே வந்து உங்களோட ஒரு நாள் வேலை எப்படி இருக்கும் ரொட்டீன்? நான் வந்து இந்த மெயின்டெனில் பார்த்து கொண்டு இருப்பேன், சம்பளால் ரைச்சு கொண்டு இருப்பேன். நான் இப்போ அது வந்து சித்திரத்தை இந்த இது செலவுரவத்துக்கு சாப்பிட்ற கண்டு நட்டு இருக்கிறேன். செலவுரவத்துக்கு ஒரு நாளைக்கு போனாலும் ஒவ்வொரு இலையை சாப்பிட்டா செலவுரவம் குறையும். இப்போ இந்த வாழையில் வந்து அந்த சொல்லுவாங்க என்னது, இந்த சிவத்த கடலில் இருக்குமே அது வாழையில் செவ்வாழை. ஓ, இருக்கா உங்கள்ட்ட இதில்? செவ்வாழை இருக்கு. நான் இப்போ வருஷத்துக்கு குளிய வெட்டி விட்டேன். வாழை அதற்கு பார்க்கணும்னு நினைச்சேன் நான். வந்து அது ஒரு குலை இருந்தது வெட்டி போட்டோம். அப்போ வாழையிலையும் இல்லை வெரைட்டியான அங்கே அது வந்து செவ்வாழை அங்கே நிற்குது. அந்த குட்டியும் செவ்வாழை காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்குது தானே, அது சரியான விலை. இந்த இருக்குது 350-400 ரூபா ஒரு கிலோ செவ்வாழை. என்ன இது? ஓ, செவ்வாழை. இலை தண்டு எல்லாம் சிவப்பாக தான் இருக்கு. இந்த ஒரு குலை வெட்டி இருக்கிறோம், இங்கே சரிஞ்சிருக்கிறார். ஒரு குலை வெட்டி கிடக்கு. வருஷத்துக்கு இந்த குழியை வெட்டி நாங்கள் 450 ரூபாய்க்கு ஒரு கிலோ கொடுத்தேன். செவ்வாழை உண்மையிலே வந்து சரியான விலையானது. இங்கே பாருங்க, அப்படி சரியான வருத்தத்துக்கு சாப்பிட்றது. அப்போ என்னென்ன வாழை வெரைட்டின்னு சொல்லி சொன்னீங்க? என்னென்ன வாழை இதுக்குள்ள அடிக்க? செவ்வாழை, கதலி, மருத்துவ, மொந்தன். அப்போ எல்லா எல்லா வாழையும் நிற்குது. ஒரு வாழையில் என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் சியோசின்ற அந்த கட்டை வாழை இருக்குது. இது கட்டை வாழைங்க. கட்டை வாழை ஆளளவில் குலை போடும். ஆளளவில் குலை போடும். ஓகே. இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு கணிங்க இந்த வாழை? இது வந்து 4 நாளைக்கு ஒரு காரம். இது ஆளளவிலேயே குலை வருங்க. இந்த வாழை 70-70ன்னு சொல்லுவார்கள். அதாவது சின்ன இப்போ எந்த அளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த உயரத்துக்கு தான் இருக்குது. இப்போ இந்த உயரத்தில் குலை போட்டுருமா இந்த வாழை வந்து? இதில் பேர் என்னய்யா? 70ன்னு சொல்லுவீங்கன்னா சிஓசின்னு சொல்கிறேன். வாழையிலே சரியான அகலம் பாருங்க. வாழையில அகலத்தை இப்போ இந்த வாழையிலேயும் நான் யோசிச்சேன் யாழ்ப்பாணத்தில் கொச்சிக்கா ஒரு மிளகா போட்டால் சம்பளுக்கு காணும். அந்த வெள்ளை கொச்சிக்கான்றதா அங்கே நிற்க இந்த இருக்குது வெள்ளை. ஓகே. அந்த வாழையில இருக்குது தானே ஐயா? நான் இங்கே வந்து பார்த்தேன், நான் நிறைய கடைகளில் வந்து வாழையில சாப்பாடு எடுத்து கொண்டு இருக்காங்க. வாழையில சாப்பாடு சென்றால் சாப்பாடும் ருசியாக இருக்குன்னு துப்புரவு. இப்போ நீங்கள் உங்களோட இதுலேயும் அப்படி வாழையில கொடுக்குறீங்களா? வந்து அறுத்துட்டு போகிறவங்களா? நாங்கள் முன்பு வாழைத்தோட்டங்கள் இருக்க விலைக்கு கொடுத்த நாங்கள். இப்போ வாழை கொஞ்சம் தானே, அப்போ கொஞ்சத்துக்காக கொடுக்கல. இதுக்கு இந்தாலே இத்தனை வாட்டுக்கே வந்து உண்மை. என்ன பாருங்க அப்படி கணல்ச்சோரியாக இருக்கு. இதுதான் அந்த கட்டை வாழைன்னு சொன்னேன்னா. எங்க கட்டை வாழைங்க, கட்டை வாழை இதில் ஆளளவில் குலை போடும். இப்போ கொடுத்து நீங்கள் கடைசி ஆஞ்சி இப்போ அன்றைக்கு வருஷத்துக்கு கிடந்து வெட்டி போட்டோம். இது வெத்திலை குழந்தை. இது தச்சமயம் இப்போ வெத்திலை சரியான விலைன்ற வழியாக கொஞ்சம் வெத்திலை குழந்தை போட்டிருக்கு பாருங்கள். என்னென்ன பயிர்கள் வாழைக்கே நாங்கள்
இந்த வாழை மரத்தில் அடியை பாருங்களேன், இதை எப்படி இருக்குன்னு சொல்லி. அது பசலைன்ற தன்மைக்கு இருக்கும். இதில் அடியை பாருங்க வந்து எந்த பெருசாக இருக்குண்டு. அம்மா இப்படி பிடிக்கலாம் இந்த வாழை மரத்தில் அடியை. இப்படி அடி இருக்கிறதால அது இவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் ஒரு அளவு முடியாமல் இருக்கிறது. ஓகே ஓகே பாருங்க, சுத்தவரை எல்லாம் கம்மோல்லாம் நிற்குது. அப்போ அந்த காற்று வந்தாலும் சுத்தவரை தென்னைகள் இருக்குது. வாழை மரத்தை வந்து முறிக்கிறாமல் இருக்கிறதுக்காக வந்து வளைச்சி நாட்டி இருக்காங்க. பாருங்க, இது வெத்தலை குழந்தை. ஓகே, இது வந்து வெத்தலை நாட்டி இருக்காரு. இப்போ காலமே தான் ரைச்சு. இது வெத்தலை வந்து எப்படி நாட்டுற வந்து அந்த பயிர் அந்த இது அடி 2 வெத்திலே 3 ஒரு கண்டு வெத்திலை கண்டுனா 3 இலை இருக்கக்கூடிய வெட்டணும். அதில் அடியிலேயே கிள்ளி சின்ன நரம்பு வரக்கூடிய செய்ய. இது இதில் ஒரு நரம்பு வரும். ஓகே, இந்த நரம்பை இப்படி கிள்ளி போட்டு இந்த நரம்போல இப்படி உள்ளுக்க இதில் வேர்கள் இருக்கும். ஓகே ஓகே, இதில் 2 இலை வரும். இந்த இதை இப்படி சுற்றி காட்டுறது பின்னால். அதில் சுற்றி காட்டிடுற வீருன்னு சொன்னால் இந்த குருத்துக்களால் வெயில் படாமல் குருத்து முளைக்கிறதுக்காக இப்படி சுற்றி காட்டுறது. அதான் அப்படி சுற்றி காட்டியிருக்கு. இப்படி சுற்றி காட்டி இங்கே பாருங்கள், இப்படி சுற்றி காட்டி கிடக்கு. சுற்றி காட்டினா தான் குருத்து வெயிலுக்கு பட்டால் பட்டுப்போம். இப்போ நாட்டி வச்சுருக்காரு. இப்போ நாட்டுக்கிட்ட இப்போ கொஞ்ச நாளையால் வளர்ந்து வந்தேன். இந்த அப்படி தானே ஐயா அதை செய்து காட்டுறவர் அப்படின்னு சொல்லி செய்ததுன்னு சொல்லி. இதெல்லாம் நீங்கள் நட்டுறீங்களா? ஆமாம். ஓகே, இப்போ ஐயாவோட அவர் வீட்டு தேவைக்காக செய்த பயிரையும் வந்து வாழைத்தோட்டம், கமத்தோட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஐயாவோட புகையிலை தோட்டம். அப்படி இருக்கா காட்டு. ஓகே, இது வந்து ஐயாவோட புகையிலை தோட்டம். இது வந்து இப்போ கொடுக்குற நிலையில் இருக்கா ஐயா? இப்போ இது எல்லாம் கொடுத்தாச்சா? எல்லாம் விலை பேசி கொடுத்தாச்சு. அதான் நீர் பாய்ச்சல் நிப்பாட்டியாச்சு. ஓகே ஓகே, வருகிற கிழமை இதை வெட்டி மாதிரியில் காய போட்டு அதை பேருந்து பொயில குடியில் கிடங்கில் போட்டு புகை பிடிச்சி பாடத்தில் அடுக்கி வெளிநாடு கொழும்பு எல்லாத்துக்கும் ஏற்றிவினு. ஓகே ஓகே ஓகே, அது அந்த கண்டுகள் விட்டு கிடக்கிறது. அது என்னது இப்படி பெருசாக வளர்ந்து? அந்த கண்டுகளை விட்டு கிடக்குன்னா நாற்றுக்கு அது அந்த கொட்டையை எடுத்து வச்சு இந்த மேரிக்கு எடுத்து அந்த கொட்டையை வெயிலில் புகையில கட்டி விட்டால் எறும்புகள் பண்டுகள் அடிக்காது. புகையில புகைக்கூட்டில் கட்டி விட்டால் புகை பிடிச்சி அந்த புகைக்கு ஒன்றும் பெறாது. அந்த கண்டை பேருந்து கொட்டையை உறுத்தி வெயிலுக்கு காய விட்டு பேருந்து சின்ன மேடையாக போட்டு பேருந்து பிடுங்கி ஒன்றா நடவணும். ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ ஐயாட தோட்டம் தான். அதாவது இந்த இருக்கிற புயல் எல்லாம் வந்து இப்போ வந்து விலை பேசி கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து இப்போ எப்படி ஐயா விலை பேசுகிற வந்து கண்டு தான் பேசி கொடுத்தீங்களா இல்லை எப்படி? கண்டுக்கு ஒரு கண்டுக்கு அவ்வளோ ஒன்று சொல்லியா? ஆமாம். ஓகே ஓகே, இந்த நல்ல இதுக்கு தப்பின மிளகா கண்டு நல்லா காய்ச்சிருக்குது. இதுக்கு வீட்டு தேவைக்கு பாவிச்சது குப்பைகள் எரிவலை வந்த கண்டு மிளகாயின்ட்டு மிளகாய் நாங்கள் நடையலை. அது அதோட வந்துருக்கு வீட்டுக்கு குப்பைகள் இருந்தான் அதோட வந்த கண்டு காய்ச்சிருக்கு. நல்லா காய்ச்சிருக்கு. நாங்கள் சுத்தவர வேலி போட்டிருக்கிறோம். ஆடு மாடு ஆக்கள் பார்க்குறதுக்காகவும் அங்கே அவர் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு ஒரு அங்கிள் நிற்கிறார். அந்த அங்கிளை பார்த்தா கொஞ்சம் புயலை கண்டு நல்லா எரிலின்னு சொல்கிறது நான் வைக்க. இப்போ இது என்ன இது வந்து அந்த புயலை கண்டை வந்து இது வந்து சாப்பிடும் இல்லாட்டி இது வந்து அழிக்கும்? புயலை கண்டை இது ஒன்று வந்து அழிக்காது. அப்போ அதை வந்து ஆக்களின் கண் பார்வைக்கு ஒரு வெறிலியே வச்சுக்கிட்டேன். அந்த சொல்லி வெறிலி மாதிரி நிற்கிறேன். கண் திருஷ்டிக்கு வைக்கிற அந்த பொம்மை மாதிரி கண் திருஷ்டி பொம்மை மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. சுற்றி ஒரு ஐயாண்ட ஹெல்மெட்டு போட்டுக்கொண்டு அவர் நிற்கிறேன். சரி, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா என்ன இது தண்ணி பாய்ச்சல் அப்படி இப்படின்னு சொல்லி ஐயா சொன்ன மாதிரி வந்து இது எல்லாத்தையும் வந்து விலை பேசி கொடுத்துட்டாராம். இப்போ இது வந்து அறுத்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்து திரும்ப இப்போ நாட்டுவீங்க? திரும்ப நீ தரையை உழுது போட்டு பசலைக்கு சணல் போட போதும். அதே மாதிரி சணல் போட்டுட்டு உழுவுறார். சணல்ன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி இந்த இருக்குது பாருங்க. இதை நான் வரைக்கும் பார்த்து நான் வந்து அது இப்படி பெரிய தோட்டமாக வந்து இருக்குது. கொச்சி தோட்டமோ இல்லை என்ன தோட்டமோ சொல்லி வச்சு நான் வந்து அது வந்து சணல் பயிர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இப்போ இதை நாட்டிட்டு இதுக்கப்புறமா தான் அந்த பயிரை நாட்டுவாங்களாம். அதுக்கப்புறமா வந்து அந்த பயிர் எத்தனை நாளையால் வளரும்? அது ஒரு
50-60 நாளால பெரிய டிராக்டரால உழுது வெட்டி பிரட்டி விடுறாரு. பிரட்டி விடுறது மண்ணுக்கு பசலைக்காகவும் நோய்க்கா அடிவேர் பசலையாகும். இப்போ இதுல இருந்து அந்த பயிர் எடுப்பீங்க இதுல இருந்தா இந்த கொட்டை, இதுல இருக்கிற சின்ன கொட்டை கண்ணுக்கு தெரியாத கொட்டை தான் இதுல இருக்குது. இந்த இருக்கு. ஓ, கண்ணுக்கு தெரியாத கொட்டை தான் இதுல இருக்கிற. இங்க பாருங்க. இது வந்து ஒவ்வொன்று வருதா பாருங்க. இதுக்கு எத்தனை கொட்டை கிடக்கு. இதுதான் புகையில கொட்டை. இது வந்து ஒவ்வொரு வயதா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொட்டை, ஒவ்வொரு கண்டு. அது இதுக்கே பாருங்க எத்தனை கண்டு இருக்குமுண்டு பாருங்க. ஓ, அதான் பாருங்க. அதாவது ஒரு இதை வந்து உதிர்த்தினவர் இப்போ இந்த இப்படி இருக்கு தானே, இதில் வந்து ஒன்றை எடுத்து உதிர்த்தினவர் ஐயா வந்து எவ்வளோ கண்டு எவ்வளோ விதை இருக்கு. இது என்ன செய்யறதுக்கு பிறகு வந்து இனி இதை வீட்டில் கொண்டு போய் புகை மாடங்களில் கட்டி விட்டால் நோய்கள் ஒன்றும் பெறாது. பேருந்து வெயிலுக்காக வச்சுட்டு அப்பசு காத்தியாக்கி அதை மேடையாக போடுறேன். மேடை போட்டு பேருந்து இப்படி பிடிங்கி நடுறேன். ஓகே. அதுக்கப்புறமா இப்படி பிடிங்கன்னா இதுதான் விதை. ஓகே. கண்ணுண்டா விதை. அதாவது நேரத்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயாவோட புயல தோட்டம் சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு வந்து அதில் இருந்து ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட். ஐயாவோட தோட்டம் வந்து ஐயா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து இருந்திருக்காரு. அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவியில் வந்து வேலை செய்திருக்கார். அதுக்கு பிறகு வந்து பென்ஷன் காலத்தில் வந்து இப்படி பெரிய தோட்டம் வந்து செய்கிறார். அந்த பக்கம் வந்து அவருக்கு தேவையான பயிர்லேருந்து வாழை அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது சைடில் அதாவது பைத்தங்கொடியில் வந்து இந்த வேலியில் வந்து நாட்டி வச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த இடம் வந்து எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் புன்னால கட்டுவேன் தெற்கு என்ற இடத்துல துண்ணால கட்டுவேன் யாழ்ப்பாணம் புன்னால கட்டுவான்ற இடத்துல வந்து ஐயாண்ட இந்த தோட்டம் வந்து இருக்கு. மண் நல்ல சிவத்த மண். ஐயோட பேர் என்ன ஞாபகப்படுத்துங்க. என் பேர் கந்தையா சோதிராசா. கந்தையா சோதிராசா. புன்னால கட்டுவேன் தெற்கு விலாசம். கிட்டத்தட்ட 68 வயதாகுது. 68 வயதாச்சு. 68 வயதாகுது. ஸோ இப்போ ஐயாவோட தோட்டம் எப்படி இருக்குன்றத வந்து மறக்காமல் கொமாண்டில் வந்து சொல்லுங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கும் குப்பை இருக்குத்தானே, வேப்பங்கஞ்சல் மாங்கஞ்சல் எல்லாம் போலும். இப்போ ஒவ்வொரு நாளும் அதை கூட்டி சேகரிக்கிறது. சேகரித்து அங்கே இருக்கிற கஞ்சல்கள் மரக்கரை கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு தோட்டத்துக்கு மரக்கறி தோட்டங்களுக்கு கொண்டு வந்து போடுறது. மோட்டர் சைக்கிளில் கட்டி கொண்டு வருவோம். ஒவ்வொரு நாளும் கட்டி கொண்டு வந்துடுவோம். அதுக்காக ஒரு லேண்ட் மாஸ்டர் வேணும் இல்லை, வீட்டில் போட்டுட்டு அழுறதுக்கு ஆக்களும் சம்பளங்களுக்கு ஊழியல் கூட நாங்கள் வரைக்கும் எங்கள் மோட்டர் சைக்கிளே கட்டி கொண்டு வந்துடுவோம். சரி, ஐயா வந்து நாங்கள் வார டைம் வந்து போகிறதுக்கு வலிக்கிட்டார். அவர் வீட்டை வந்து போகிறதுக்கு வலிக்கிட்டார். நான் சொன்ன மாதிரி வந்து இங்கே வரும் ஐயா வந்து வாழையில் அடுத்தது அவருக்கு வீட்டு அவரோட தோட்டத்திலே ஆஞ்சு அந்த பயிரெல்லாம் வந்து கட்டிட்டு வந்து போகிறதுக்கு தயாராகிட்டார். இதுக்கப்புறமா வந்து இப்போ இன்றைக்கு இது ஒரு சமையலா? இப்போ இன்றைக்கு போய் இது நாளைக்கு சமையல் கேட்ட மாதிரி. சரி, ஐயாட அதான் இப்போ என்கிட்ட நான் வந்து கேட்கணும்னு நினைச்ச கேள்வியை வந்து உண்மையிலே வந்து இந்த பயிர் செய்து கொண்டு இப்போ நீங்கள் காலையில் வந்து இந்த பயிற்சியெல்லாம் பார்த்து கொண்டு போய்கள் வந்து உங்களோட மைண்ட், அதாவது நீங்கள் சொன்னீங்க 2 தரம் ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு தம்பி, அடுத்த தரம் சீரியஸான நிலைமையெல்லாம் இருக்கு. இப்போ இல்லாட்டி ரோட்டில் சரிஞ்சு படுக்கிற கட்டம் தான் என்னுடைய கட்டம். ஓடிக்கொண்டு போய் டென்ஷனாக வந்து இல்லாண்டா அப்படியே படுத்திருக்க வேண்டிய. அப்போ வந்து இங்கே வந்து பயிற்சி எல்லாம் பாக்கிகள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? திருப்தியாக எங்களுக்கு இதெல்லாம் செய்து கொண்டு வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்படி நடந்து திரிகிறது. ஆக்கள் 2 வேலை செய்வீனே. அப்போ அவியோலையும் காய்ச்சி கொண்டு மூட்டுகளெல்லாம் நல்ல மாதிரி அமைஞ்சு கொண்டு இருக்கு. விடுவாயில் இருந்தால் வருத்தங்கள் துன்பங்கள் வரும். அதுக்காகத்தான் ஓய்வெடுத்து போட்டு இப்படி தோட்டம் செய்யணுன்ற ஆசைகளும் உணர்வுகளும் வீட்டுக்கு மரக்கறி வந்து கொண்டு நெல்லுக்கு ரச்ச நீர் புல்லுக்கு நெல்லுக்கு ரச்ச நீர் புல்லு வந்த மாதிரி புயலக்காண்டுக்கு ரைக்கிற தண்ணியில் பைத்தங்கொடியும் வரும். பைத்தங்கொடிக்கு செலவழித்து வைக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் அப்போ என்னண்டா இங்கே பக்கம் நிறைய பேர் வந்து வெளிநாட்டு வாழ்க்கைக்கெல்லாம் போனவங்க. நீங்கள் விரும்ப இல்லை வெளிநாட்டு வாழ்க்கை? நாங்கள் எங்கள் இந்திய வேலை செய்த நாங்கள் எனக்கு போதிய அளவு சேலரி இருந்தது. பிரச்சனை காலங்கள் இருந்ததுதான். அப்படி இருந்தும் மாறி ஓகேயா நாங்கள் இருந்துட்டோம். எங்களுக்கு சிலருக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்களும் போகக்கூடியா இருந்துட்டு எங்களுக்கு ஆண்டவன் என்று ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துட்டது. முக்கியமாக வந்து வருத்தங்கள் துன்பங்கள்னானுடைய வேறு ஒரு பிரச்சனை இருக்கு. அதை முக்கியமாக சொல்லணும்டா, இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் அடிக்கிற வெயில் வந்து மண்டையை புலந்துடும், புலவே இல்லாத வந்து. ஆனால் ஐயாட தோட்டத்துக்கு வந்து நிற்கைகள் வந்து இணல்ச்சோரியாக தான் இருக்கும். உண்மையாக வந்து அவ்வளோ பெரிய இந்த பக்கையாகவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. வந்து அந்த தண்ணியுமே ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்கும். நல்ல குளிராக தான் இருக்கும். குளிச்சு பார்த்தா தெரியும் அவ்வளோ கூலாக தான் இருக்கு. ஸோ உண்மையாக வந்து சூப்பரான ஒரு தோட்டம்.
இது வந்து யாழ்ப்பாணத்தில் எடுத்த வீடியோ. எப்படி இருக்குன்றத வந்து யாழ்ப்பாணத்தில் புன்னால கட்டுவன் யாழ்ப்பாணம் புன்னால கட்டுவன் தெற்குன்னு ஐயா தெற்குல இருக்கிற இடம் தான் இந்த இடம் ஐயாட தோட்டம். வந்து தோட்ட வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்து கொமாண்டில் சொல்லுங்க. அதை தாண்டி ஐயாட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்றதையும் வந்து கொமாண்டில் சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அப்படி ஐயா ஒரு வாயாடி வாங்க. பாய்.